இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் எரேமியா 31 அதிகாரம் 4 வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். உன்னை நான் மீண்டும் கட்டி எழுப்புவேன். இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய ஆசீரையும் அவருடைய கிருபையையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆர்வத்தோடு இருக்கிறோம். அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறதுக்கு இன்றைக்கு அநேகருக்கு ஆண்டவர் மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அவருடைய அன்பை, அவருடைய அரவணைப்பை, பாதுகாப்பை முழுவதுமாக பெற்றுக்கொள்கிற பாக்கியத்தை நாங்கள் தினம்தோறும் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையால் மட்டும்தான் என்றதை நாங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு நாளையும் அவர் எமக்கு கொடுத்து ஒவ்வொருவரையும் வழி நடத்தி ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வந்து கொண்டிருக்கிறார். அதுக்காக நாங்கள் அவருக்கு அன்றாடம் நன்றி சொல்கிறத மட்டும் ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாது. அதுபோலதான் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதம் நிறைந்த நாளாக அவர் மாற்றி இருக்கிறார். அதுக்காக நாங்கள் அவருக்கு நன்றி சொல்லுவோமா? உங்களுக்கு எதிராக அவ்வளவு தடைகள் வந்தாலும், எத்தனை பேர் உங்களுடைய மனதை நோகடிச்சாலும், காயப்படுத்தினாலும், உங்களுக்கு எதிராக திட்டம் செய்தாலும், ஆண்டவர் அவை அனைத்தையுமே முறியடித்து உங்களை தன் கரம் பிடித்து வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நாங்கள் ஒரு நாளும் அவரை ஒருபோதும் மறந்துவிடவும் கூடாது, மறுதளிக்கவும் கூடாது. அவருடைய கிருபையை பெற்று இந்த நாளை நாங்கள் தொடங்க இருக்கிறோம். நேற்று நடந்த அனைத்து விடயங்களையும் நாங்கள் எங்களுடைய மனதிலிருந்து மறந்துவிடும். சிலருக்கு நல்ல விஷயங்கள் அநேகம் நடந்திருக்கும். சிலருக்கு தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளை ஏதோ ஒரு விடயத்தில் நீங்கள் மனக்கசப்பு சந்திச்சிருப்பீங்க. அது எல்லாத்தையும் மறந்து விடுங்க. நல்லதை மட்டும் நாங்கள் எங்களோட கேரி பண்ணிக்கொண்டு வாழ்க்கையில் கடந்து சென்று கொண்டிருப்போம். இன்றைக்கு ஆண்டவர் எமக்கு ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை கொடுத்திருக்கிறார். உன்னை நான் மீண்டும் கட்டி எழுப்புவேன் என்று. இந்த வசனம் ஆண்டவருடைய அன்பும் மீட்பும் நிறைந்த வாக்குறுதி. மனுஷர்கள் கைவிட்டாலும், சூழ்நிலைகள் நம்மை உடைத்தாலும், ஆண்டவர் ஒருபோதும் நம்மை மறப்பது கிடையாது. அவர் உடைந்ததை சீர் செய்கிறவராய் இருக்கிறார். சிதந்ததை புதுப்பிக்கிறவராய் இருக்கிறார். நம்பிக்கை இழந்த இதயங்கள்ல அவர் புதிய நம்பிக்கையை விதைக்கிறார். கட்டியெழுப்புறது என்பது வெறும் பழைய நிலைக்கு திரும்புறது மட்டுமல்ல, அதைவிட சிறப்பாக, உறுதியாக, ஆசீர்வாதமாக மாற்றுகிறதா தான். வாழ்க்கையில சில நேரங்கள்ல நாங்கள் விழுந்து போனதாக உணரலாம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய தோல்விகளை முடிவாக அல்ல, அதை ஒரு புதிய தொடக்கமாக பார்க்கிறார். இன்றைக்கு காலையில் நாங்கள் எங்களுடைய கவலைகளையும் மனப்பாரங்களையும் ஆண்டவரோட பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அவர் நம்முடைய மனத்தை புதுப்பித்து நம்முடைய வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்பி நம்மை அவருடைய மகிமைக்காக பயன்படுத்துவார் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை நாங்கள் ஒவ்வொருவரும் தொடங்குவோம். ஆண்டவர் உடைந்து போன, சிதைந்து போன ஒவ்வொரு மனங்களையும் அவர் கட்டி எழுப்புவதாக இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். எந்தெந்த காரியங்களுக்காக நீங்கள் இன்றைக்கு உடைக்கப்பட்டிருக்கிறீங்களோ, ஆண்டவர் அந்த காரியங்களை உங்களை இன்னும் சிறந்ததாக உங்களை கட்டி எழுப்புவார். அதனால நீங்க ஒரு விடயங்களை நினைச்சும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். அவர் உங்களோட இருக்கிறார் என்றதை நீங்க முழுவதுமாக நம்புங்க. கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில உடைந்திருக்கும் பகுதிகளை நீர் மீண்டும் கட்டி எழுப்பும் தேவனாக இருக்கிறீர் என்கிறதை நாங்கள் முழு மனதோடு நம்புகிறோம் அப்பா. இன்றைக்கு எங்களுக்கு புதிய நம்பிக்கையும் புதிய வலிமையும் நீங்கள் நிறைவாக அளித்தருளுங்க. உங்களுடைய கிருபையால் நாங்கள் எழுந்து நிற்கவும் உங்களுடைய சித்தத்தின்படி நடக்கவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உடைக்கப்பட்ட ஒவ்வொரு விடயத்தையும் கட்டி எழுப்புகிற தகப்பனாக நீங்கள் இருக்கிறீங்க. அந்த நம்பிக்கையோடு நாங்கள் பயணிக்க நீங்கள் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. உறவுகள் உடைந்து போயிருக்குதா, இல்லாட்டி உடைய மனம் உடைந்து போயிருக்குதா, எது உடைக்கப்பட்டாலும் சரி, ஆண்டவர் அவை அனைத்தையும் மீண்டும் புதுப்பிக்க வல்லவராய் இருக்கிறார் என்றதை
நம்ம எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. எங்களோட இந்த வழி நடத்துங்க. எல்லா விதமான ஆபத்துக்கள் என்னும் பொல்லாப்புக்கள் என்னும் எங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து உங்களுடைய சமாதானத்துல நாங்க நடக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க தகப்பனே. ஆமேன்.